Hey guys, welcome back. இன்னைக்கு எந்த வீடியோக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தக் லைஃப் வந்து அதோட ரோஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரிஜினல் பிரிண்ட் கிடைச்சிருச்சு போல இருக்கு எல்லாருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இனி ஒரு வாரத்துக்கு ஃபுல்லா ரோஸ்ட் தான். ஸோ நாங்கள் கொடுத்த காசை வசூல் பண்றதுக்கான அந்த தருணம் வந்து விட்டது. ஸோ நிறைய ட்ரால்ஸ் பார்த்துருப்போம். இப்போ படத்தோட டீட்டெயிலாக பார்த்துட்டு ரோஸ்ட் போட போறாங்க. நம்மளால எத்தனை ரோஸ்ட்டுக்கு ரியாக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அந்த படத்தில் அவ்வளவு இருக்குங்க, ரோஸ்ட் பண்றதுக்கு அவ்வளோ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட போறது நம்ம எருமமொழி எஸ்ஆ சேனல்ல இருந்து தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன கரும சாரி இது, தக் லைஃப் ரோஸ்ட். அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிட்டாரு. இது ஒரு 19 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. தோழர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துங்க. அதையும் மீறி எந்த டாலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. எந்த டாலர் மனசு புண்பட இந்தியன் 2 கேட்டப்பா தம்பி, இந்தியன் 2 அடிச்சிட்டல, அடுத்து தக் லைஃப்ல பாத்துக்கோங்களா. எது தக் லைஃபா? மணிரத்னம் சரிக்கே இந்த நிலைமையா? இல்ல 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 மணி அங்கிள், உங்ககிட்ட அப்படி என்னையா பெருசா கேட்டுட்டோம், இல்ல என்ன பெருசா கேட்டுட்டோன்ற பாக்குறதுக்கு உருப்படியான ஒரே ஒரு படம் தானேயா கேட்டேன், அவ்வளவுதானே. நாயகனுக்கு அப்புறம் ரீயூனியன் சேர்ந்தா நாயகனோட தரமான படத்தை கொடுக்க மட்டும் தான் சேர். பில்டப் வேற இதுல நீங்க நாயகன் அளவுக்கு எல்லாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு செக்கச்சி வந்த வேணாம் அளவுக்காவது பண்ணிருக்கலாம்ல. என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? ஜூன் 5 போய் பாருங்க, 2 ஹவருக்கு அப்புறம் புரியும் இந்த படம் என்னன்னு. அந்த ஆண்டவரோட ஐபேட தூக்கின்னு வரணும்யா. அது சரி, விக்ரமும் கூட தான் ஆண்டவர் கொடுத்த கதை. அதை லோகேஷ் பட்டி டிங்கரிங் பார்த்து நல்லா பண்ணலையா? ஆனா ஒண்ணுங்க, லோகேஷ் ஆண்டு பேண்ட் கஷ்டப்பட்டு ஆண்டவரை பல வருடங்கள் கழித்து ஒரு கம்பேக் கொடுக்க வச்சா ஆண்டவரோட லைனப் எல்லாம் பாருங்களேன். இந்தியன் 2 தக் லைஃப். அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிக்கணும். நானும் இந்த படம் பார்க்கும் பொழுதுல வெளியே போய் எப்படி சரி இந்த படத்துக்கு முட்டு கொடுக்குறோம் அப்படின்னு தாங்க பார்த்தேன். ஆனா அந்த படத்துல த்ரிஷாவுக்கும் ஆண்டவருக்குமோ இல்ல எஸ்டிஆருக்கும் த்ரிஷாவுக்குமோ கூட படான சீன் வச்சிருந்தா கூட படத்தை காப்பாற்ற முடியாத நிலையில் இந்தியன் 2க்கு சற்றும் குறைவில்லாத படைப்பாக இருந்தது. சோ வணக்கம் டோலர்களே, இந்த வீடியோல ஸ்பாயிலர் இருக்கலாம், கதை இருக்கலாம், அப்புறம் மணிதாத்தாவோட ரோஸ்ட் இருக்கலாம், ஏன் ஆண்டவரோட ரோஸ்ட் கூட இருக்கலாம், எனக்கே தெரியல. ஓகேனா பாருங்க, இல்லனாலுமே பாருங்க. அப்புறம் என்னங்க ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, தந்தூரி ஆச்சு. இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி ட்ரெய்லர்னு ஒண்ணு விட்டுருந்தாங்க. அது எப்படி தொடங்கும்னா, நீ உயிரை காப்பாத்தினவன் எமன்ட்ட இருந்தே என்ன மீட் எடுத்தவன் அப்படின்னு தொடங்கும். முடியும் பொழுது பாத்தீங்கன்னா இது எமனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை அப்படின்ற மாதிரி முடியும். ஒரு படத்துக்கு இதை விட ஒரு ப்ராப்பரான ட்ரெய்லர் கட் பண்ணிட முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. ட்ரெய்லர்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பிக்காம நீ கதையை கெஸ் பண்ணாத மாதிரி எல்லாம் கட் பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லாம எமன்ட்ட இருந்து காப்பாத்துற ஒருத்தன் தனக்கே. கமல் சார் கிட்ட அந்த அவங்களோட ராஜ்கமல் டீம் கிட்ட அது ஒரு நல்ல பழக்கம். இந்த ப்ரொமோஷன் அது இதெல்லாம் சும்மா பயங்கரமா பண்ணிடுவாங்க. கமல் சார் இதை பக்காவா பண்ணிடுவாரு. விக்ரமுக்கு, இந்தியன் 2க்கு, தக் லைஃபுக்கு அடுத்ததும் பண்ணுவார். அதெல்லாம் பக்கா. அப்படி பக்காவா ப்ரொமோஷன் பண்ணி ட்ரெய்லர்லாம் சூப்பரா கட் பண்ற படம் நல்லா ஓடுனா விக்ரம் மாதிரி ரிசல்ட் வரும். அங்க கதை சரியில்லை, ப்ரொமோஷன் எல்லாம் செமையா இருக்கு அப்படின்னா அந்த ப்ரொமோஷனை பார்த்து வெறியாகியே ட்ரால் பண்ணணும்னு தோணுது. ஏமனா வந்தா எப்படி இருக்கும், இதுதான் கதை, வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐ அம் இம்ப்ரெஸ்ட் மணிதாத்தா, யூ மணிதாத்தா நீதாப்ல ஆளு அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க. பாருங்களேன், அந்த ஒன்லைன் இருக்குதுல்ல, எமன்ட்ட இருந்து காப்பாற்றக்கூடிய ஒருத்தன் தனக்கே எமனா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒன்லைன்ல எவ்வளவோ பிளே பண்ணலாம். ஆனா அந்த ட்ரெய்லர் வந்தப்போ மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. கமலுக்கும் த்ரிஷாக்கும் கள்ளக்காதல் இருக்குது, ஆனா எஸ்டிஆரோட லவ் தான் த்ரிஷா, அதனால இவங்களுக்குள்ள சண்டை வந்துருதுன்னு. யோ மணிதாத்தா, மணி அங்கிள், கடைசியில நீ இவனுங்க போட்ட மீம்ஸ் தாயா படமா எடுத்து வச்சிருக்க. நான்லாம் கனவுலையும் நினைக்கலடா த்ரிஷா கடிச்சுக்கிறதெல்லாம் ஒரு படமா எடுப்பீங்கன்னு. படம் ஓபன் ஆகுதுங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் கட்டுன்னு விட்டுருந்தாங்கல்ல, அதுல அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக் போர்ஷன் ஒரு 10-13 நிமிஷத்துக்கு படம் பிரமாதமா இருந்தது. சாரி மணிதாத்தா செதுக்கிட்டாப்ல அப்படின்னு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி உட்காரும் போது ஆரம்பிப்பானுங்க. படத்தோட அந்த கோர் என்ன எமன்ட்ட இருந்து மீட் எடுத்து உயிரை காப்பாத்தினவன் யாரு? எஸ்டிஆர். ஐயா, அந்த பிளாஷ்பேக்ல எந்த இடத்துலங்கய்யா உங்களை எஸ்டிஆர் காப்பாத்தினார்னு மட்டும் சொல்லிருங்கய்யா. அந்த அமரன் கேரக்டர் உங்களை எந்த இடத்துலங்கய்யா காப்பாத்துச்சு சொல்லுங்கய்யா. சீன் வைக்கிறாங்க. அமரனை வச்சு என்ன நானே காப்பாத்திக்கிட்டேன்.
அதான் ட்ரெய்லரில் அமரன் என்ன காப்பாற்றினதா சின்ன வயசுலேருந்து அமரனை சொல்லி வளர்த்துட்டேன். ஆக்சுவலி அமரனுக்கே தெரியாது, அமரனை தூக்கிட்டு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுக்கிட்டு தான் தப்பிப்பாரு. ஷீல்டா வச்சு போலீஸ் கிட்ட இருந்து சக்திவேல் கேரக்டர் தப்பி அப்படி நழுவி போறாங்க. அதுதான் போலீஸ்காரன் கொஞ்சம் கூட குறித்தவராம நெஞ்சிலேயே சுடுறானையா. இதுல அமரன் கேரக்டர் எங்க கேடயமா யூஸ் பண்ணீங்க, இதுல உயிரை காப்பாத்தினான்னு எனக்கு ஆத்திரங்கள் வருது. இப்போ அந்த கோர் இருக்குதுல, கோரே என்னன்னு தெரியாம ஆரம்பிக்குதுங்க கதை. இதுல ஏன் எஸ்டிஆர் எடுத்து வளர்க்குறாரு, பர்பஸ் என்ன, எதுக்காக தான் புள்ள மாதிரி அவனை பாத்துக்கிறான்னு எதுவுமே தெரியாது. யோ கேங்ஸ்டர்னா அப்படிதான் 4 குழந்தைய வளர்க்க மாட்டாங்க, அதெல்லாம் நீ ஏன் கேட்கற அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு இந்த படத்துல இருக்கிற பெரிய கேள்வி அதுதான். படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவரை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுக்கும்போது குளிர் ஜரத்துல நடுங்குற மாதிரி போத்திக்கிட்டு நிற்பாரு. அப்போ 4 ரவுடிங்க ஓடி வருவாங்க ஸ்லோ மோஷன்ல. அப்போ கேமராவை பார்த்து ஏதோ சொல்லிட்டு வா அப்படின்னு வரும், ஃப்ளாஷ்பேக் போயிடும். சரி படமே முடிஞ்சிடுச்சு, அங்கே வான்னு கத்துன அந்த 4 பேர் எங்க? அது என்ன சண்டை காட்சி இல்லை சும்மா காட்சியும் வச்சுருந்தீங்களா? கடைசியாக விவசாயம் பண்ணுற மாதிரி முடிக்கிறீங்களே, அந்த ஓடி வந்த 4 பேர் அது என்ன சீனு? அதில் ஒரு நான் நினச்சேன் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு ப்ரெசண்ட்டுக்கு வரும்போது இவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு காட்டுவாங்க, சண்டை காட்சி வரும்னு பார்த்தா இல்லை, ஓடி வந்த 4 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல. நான் அப்புறம் மனசை தேத்திக்கிட்டேன். அவர் குறிஞ்சி கதில் எடுத்துட்டு இப்படி எந்திரிப்பார், விண்வெளி நாயகா போகும். அந்த 4 பேர் தான் அடிச்சு புதைச்சிட்டு அப்பதான் எந்திரிக்காரு போல. நானா சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டேன். இதுல சக்திவேல் அமரனுக்கு ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுக்குறாப்ல, கலவரத்துல காணாம போன அமரனோட தங்கச்சியை எப்படி சரி கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு. அப்படியே கட் பண்ணா கதை பிரசன்ட்டுக்கு வருது. பிரசன்ட்ல என்ன ஆகுதுன்னா, சக்திவேலோட சச்சா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, கேங்ஸ்டர் சக்திவேலோட அண்ணனுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க ஒரு பையனை லவ் பண்ண, அது எப்படின்னே தெரியலைங்க. கேங்ஸ்டர் பொண்ணுங்கெல்லாம் கேங்ஸ்டரோட எனிமி குடும்பத்து பையனை தான் லவ் பண்றாங்க. அதே சக்திவேலுக்கு ஒரு எனிமி இருப்பான். அவன் 90s இருந்து இப்போ வரைக்கும் இருக்கான், ஒரே ஒரு எனிமி. அப்படி அந்த எனிமிக்கும் சக்திவேலுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. கர்மம் நமக்கு என்ன பிரச்சனை? அது 90sல இருந்து பிரச்சனையா, மறந்துட்டாங்க என்ன பிரச்சனை தெரியாமலாம் பரவாயில்ல, அவனுங்களுக்கே தெரியாத. ஆனா 20 வருஷமா அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி என்னடா 20 வருஷத்து பகை? 20 வருஷம் என்ன பகைன்னு மறந்துட்டு. சரி அந்த பொண்ணு லவ் பண்ணிருச்சு, அடுத்து என்ன, அந்த பையனை லவ் பண்ணி பொண்ணு பிரெக்னன்ட் ஆனது, அவன் கல்யாணம் கட்டிக்க மாட்டேன்றான். அந்த பொண்ணு சூசைட் பண்ணிருது. இதுல சக்திவேலு அமரனும் சேர்ந்து அந்த பையனை தூக்கின்னு வந்து கொன்னுறாங்க. இத்தனைக்கு அந்த பையன் யார் அப்படின்னா, அந்த சக்திவேலோட எனிமி இருப்பான்ல, அவனோட தங்கச்சி பையன். ஆமாப்பா, சக்திவேலோட எனிமியான அவ்வளவு டம்மி பீஸா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவரு மும்பைல பெரிய அரசியல்வாதியா இருக்காப்ல. சோ தங்கச்சி பையனை கொண்டுட்டதால சக்திவேல ஜெயில போட்டுறாங்க. இல்ல எனக்கு புரியல, கேங்ஸ்டர்ன்றீங்க, அடிதடி பண்ணா போலீஸ்ல போடுறாங்க, எனிமி அரசியல்வாதின்றீங்க, என்ன மானங்கெட்ட கேங்ஸ்டரா நீங்க? காலமாவே கேங்ஸ்டர்னாலே தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம், யாருக்குமே பயப்படாம போலீஸ் எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுட்டா அப்படி இருந்தா தாயா கேங்ஸ்டர்னு காட்டியிருக்காங்க. ஐயோ ஹாரி படத்துல கூட போலீஸ கண்ட்ரோல்ல வச்சிருக்காயா, நீ எல்லாம் என்னையா கேங்ஸ்டர்? இதுல இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமாங்க, சக்திவேல் ஜெயிலுக்கு போய் ஏதோ கோவாக்கு டூர் போன மாதிரி அங்கேயே செட்டில் ஆயிடுவாப்ல. இல்ல கேட்டீங்கல்ல, அவங்க போலீஸ் எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, நீங்க என்ன கேங்ஸ்டர்னு. ஜெயிலுக்கு போனாலும் அவருக்கு ஐபேட் கிடைக்குது, திரிசா உள்ள வர்றாங்க, அந்த போலீஸ் ரூமையே இவர் ரூம் மாதிரி பாவிச்சுக்கிறாரு. வைஃபு சாப்பாடு கொண்டு வந்தா சாப்பிட்றாங்க, திரிசா வந்தா மீட் பண்றாரு. அவங்களோட கேங்ஸ்டர் மீட்டிங் எல்லாம் போலீஸ் வெளியே போயிடும், உள்ள உட்காந்து பேசுவார். அதனால அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கான். ஏன் சார்னா கேங்ஸ்டர். எனக்கு புரியல, இந்த சக்திவேல் கேரக்டர் ஜெயிலுக்கு போவதன் பர்பஸ் என்ன? இல்ல இந்த எனிமி அரசியல்வாதின்றதுனால சக்திவேலை பழி வாங்குறதுக்கு ஜெயிலுக்கு அனுப்புனா அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட, அந்த ஆள் உள்ள போய் உல்லாச பயணத்துக்கு போன மாதிரி எல்லாம் இருக்காரு. இதுல எங்க ஜெயில கடூரிய சிறை தண்டனை? சரி இப்படி வச்சுக்கிட்டாலுமே கூட சக்திவேல் தான் செஞ்ச தப்புக்கெல்லாம் உணர்ந்து ஜெயிலுக்கு போனார்னு பார்த்தா, அந்த ஆள் உள்ள போய் உல்லாசமா இருக்கிறதுக்கு எதுக்கியா தப்பு உணரணும், எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்ன்ற. இதுக்கு இடை நடுவுல அமரனும் சக்திவேலோட அண்ணன் நாசரும் சேர்ந்து அதே அரசியல்வாதியோட பிசினஸ் டீல் பேசுறாங்க. அவரோட பிசினஸையும் சேர்த்து சக்திவேலை பாத்துக்கமா 30% இனாம் மட்டும் தரட்டான். யோ அந்தால என்ன பிசினஸ் பண்றாருன்னு தெரியாதுன்றோ, இதுல உன் பிசினஸ பாத்துக்க 30%. வெயிட் ஃபர்ஸ்ட் நீங்களா யாரு? 2 பேரும் கேங்ஸ்டர்ன்றீங்க, எது இந்த 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா குட்டி சும்மால ஏறி போறீங்களே தவிர கேங்ஸ்டருக்கான எந்த பொருத்தமும் இல்ல. சரி பிசினஸ் பண்றேன்றீங்க, அப்படி என்ன தாண்டா பண்றீங்க சொல்லுங்களேன்ப்பா. அடே அங்கிள்ஸ், படம் பார்க்க வந்தவங்க நாங்க தான், நமக்கு தான் நீங்க சொல்லணும். கேங்ஸ்டர் நீங்க எல்லாத்தையும் சீக்ரெட்டா வச்சிருன்னு சொன்னதுக்காக படம் பார்க்க வந்து நம்ம கிட்டயே சொல்லாம சீக்ரெட்டா வச்சிருக்கதுலப்பா சொல்லுங்க. அப்படி என்ன பண்றீங்க நீங்களா யாரா? ஒருவேளை இப்படி இருக்குமோ நீங்களா இமேஜின் பண்ணிட்டு, நம்மலாம் ஒரு கேங்ஸ்டர், நமக்குன்னு ஒரு பெரிய கேங் இருக்குது, நமக்கு பல கோடி பிசினஸ் எல்லாம் இருக்குன்னு ஹெலூசினேஷன்ல எதுவும் தனக்கான ஒரு உலகத்தை உருவாக்கி அதுல எதுவும் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்ல இந்த இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி பகல்ல அரசியல்வாதியாகவும் சாதாரண ஒரு குடும்ப தலைவன் இப்படி எல்லாம் இருந்துட்டு நைட்ல எதுவும் பார்ட் டைம் கேங்ஸ்டரா இருக்கீங்களா? இல்ல எதுனாவது சொல்லுங்களேன்டா, நீங்களா யாரு? ஒரு தகுனா சல்லி பையன், எப்ப பாரு பொம்பளை பிள்ளைகள் பின்னாடியே போய் போட்டோ எடுத்துட்டு இருந்தான். தக்குனா தெரியுமாட்டே, தக்குனா அதானா
அதான் தக்குலைப்பா த்ரிஷா பின்னாடி போறது இது ஐயோ அவரோட பழைய படத்திலே க்ளூ கொடுத்துருக்காங்க. நம்ம தக்கு லைஃப்னா ஏதோ பெரிய ரவுடி படம்னு நினைச்சு விட்டேன். டக்குன்னா பொம்பளைங்க பின்னாடி போய் போட்டோ எடுக்கிறவனா சல்லி பயலாம். தக்கு லைஃப்னா சல்லி பயலோட வாழ்க்கையா படத்தோட பேரு. எப்படி அது கமல் சாரே சொல்லியிருக்காருங்க. நம்ம தான் புரிஞ்சிக்காம போயிட்டு படம் சரியில்லை கேங்ஸ்டர் எங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். பொண்ணுங்க பின்னாடி போய் போட்டோ எடுக்கிறது. ஸோ த்ரிஷா சிம்பு இவரும் த்ரிஷாவுக்கு பின்னாடி போய் ஐயோ அப்ப கமல் சார் நம்மளை ஏமாத்தல, நமக்கு புரியலைங்க. டக்குன்னு சில்லி தானே டக்குனா நீங்க சரி, அந்த பொண்ணு செத்து போச்சு இல்ல, அதுக்கும் இந்த கதைக்கு எதனால ஒரு சம்பந்தம் இருக்கா இல்ல ஏதாவது இம்பாக்ட் கொண்டு வர போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ண படத்துல இருந்து தூக்கி இருந்தாலும் எதுவும் மாறாது. அவங்க ஏங்க இந்த வில்லன் கேரக்டர் இருக்காருல்ல, அரசியல்வாதி கேரக்டர், அந்த கேரக்டர் இந்த கதையில எதனாவது பண்றாரான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அப்போ ஏன் இந்த கேரக்டர் எல்லாம் வச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம்ல. சொல்றேன், கிளைமேக்ஸ்ல எஸ்டிஆர் சாவணும், அதாவது அமரன் கேரக்டரை கொல்லணும். ஆனா சக்திவேல் கேரக்டர் கொல்ல முடியாது. சோ அமரனை கொல்றதுக்காக ஒரு வில்லன் கேரக்டர் உருவாக்கியாச்சு. இப்ப அவன் அமரனை கொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் வேணும்ல. அதுக்கான ரீசன் தான் சக்திவேலுக்கு ஒரு அண்ணன் பொண்ணு, அந்த பொண்ணுக்கு லவ்ல சூசைட், பையன் அமரன் கொல்றான், அமரனை கிளைமேக்ஸ்ல வில்லன் கொல்றான்னு முடிச்சிட்டானுங்க. இதை விட ஒரு மட்டமான ஸ்கிரீன் பிளேயை எவனால எழுத முடியாது. இதுக்கு அந்த அமரன் கேரக்டர் கிளைமேக்ஸ்ல பாத்ரூம்ல வலிக்கி விழுந்து சாவறான் அப்படின்னு வச்சிருந்தா கூட சந்தோஷமா இருந்து தியேட்டர்ல இருந்து வெளியே வந்திருப்பேன்டா. இனிதான் கதையோட முக்கிய பகுதிக்கே வர போறோம். த்ரிஷாவோட கேரக்டர் இந்திராணி. எதுக்கு இப்ப இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க? அவர்தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கசமுசல்லாம் ஏற்பட்டு இந்த சக்திவேல் என்ன பண்ணிருக்காரு, அமரனுக்கு சத்தியம் பண்ணிருக்காரு, உன் தங்கச்சி சந்திராவை நான் எப்பாடுபட்டாவது கண்டுபிடிச்சு தருவேன். சோ அந்த தங்கச்சியை தேடும் படலத்துல பல இடங்களுக்கு போறாப்ல, போய் பல பெண்களை மீட் பண்றாரு. மீட் பண்ணி கேக்குறாரு, நீ சந்திராவா? அப்படி சந்திராவை தேடி போன ஒரு இடத்துல சந்திரா கிடைக்காம இந்திரா தான் இருந்தாங்க. இந்திராவை இவர் தூக்கிட்டு வந்துடுறாரு. ஒரு கேங்ஸ்டர் பண்ற வேலையா யாரு? இப்படி போற இடத்துல சந்திரா கிடைக்காம இந்திரா, ராஜேஸ்வரி, பானுமதி, மங்கம்மா, முனியம்மா, வள்ளியம்மா இருக்க பொம்பளை எல்லாம் நீ தூக்கிட்டு வந்தா கதை எங்கேயா போறது? இல்ல எனக்கு புரியல. நம்ம கதையில பார்த்தது ஒரு இந்திரா, இப்படி சக்திவேலுடைய வாழ்க்கையில எத்தனை இந்திராக்கள் இருந்திருப்பார்கள் அப்படின்ற கேள்வி எல்லோர் மத்தியிலும் வருகிறது. இல்ல உண்மையை மட்டும் சொல்லுங்க, அந்த நேபாள் போன பிறகு கட் பண்ணா 2 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல, அந்த 2 வருடங்கள்ல என்னாச்சு? உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம், உண்மையை மட்டும் சொல்லுங்க. சரி, ஆனது ஆயிப்போச்சு, நம்ம செத்ததாவே இருக்கட்டும். இந்த 2 வருஷத்துல எல்லா இந்திரா வீட்டுக்கும் ஒரு விசிட்ட போடு அப்படின்னு டூர் தானே போயிட்டு வந்தீங்க. உண்மையை மட்டும் சொல்லுங்க, காம்ப்ரமைஸா போயிடலாம். 90s தத்தெடுத்து தன்னுடைய பையனாகவே வளர்க்கும் அமரனுடைய வயதுக்கு ஒத்த பிள்ளையை மீண்டும் தத்தெடுத்து அதை கீப்பாக வைத்திருக்கும் சக்திவேலை பார்த்து அமரன் ஒரு கேள்வி கேட்கிறான். சந்திராவை தேடி போன இடத்துல சந்திரா கிடைக்கலன்னு இந்திராவை கூட்டின்னு வந்தீங்க, அப்ப அந்த இந்திரா எனக்கு தானே? அந்த அமரனுக்குள் இருக்கும் சிறுபையனின் கேள்வி நியாயம் தானே? அப்பவே ஒரு வன்மத்தை மனசுக்குள்ள விதைச்சுக்கிறான் அமரன். எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் த்ரிஷாவை தூக்கலாம் அப்படின்னே பயமுள்ள குறியா இருக்குது. அதுக்கப்புறமா சக்திவேல் அமரனை சந்தேகப்பட கூட இருக்கவங்க அமரனை மெனிபுலேட் பண்றாங்களாம். இது சரிப்பட்டு வராதுப்பா, ஒரு வாட்டி சந்தேகப்பட்டா போற்றணும். இந்த பக்கம் நாசர் கேரக்டர் வேற, உங்க அப்பாவை கொன்னதே இந்த சக்திவேல் தான்பா. மீன்வைல் த்ரிஷாவை தூக்கணும், அப்புறமா அத நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அமரனுக்கு இந்த சந்தர்ப்பத்தை விடுறதுக்கு மனசு வரலைங்க, கேட்கல. சோ அதனால அண்ணன் ஈஸியா மெனிபுலேட் ஆயிராப்ல. பாய்ஸ், அண்ணன் மெனிபுலேட் ஆயிட்டேன், இருங்கப்பா அந்த ஜாமான் சட்டி எல்லாம் போய் சக்திவேல போட்டுரும் அப்படின்னு கிளம்புறாங்க. ஏன்னா இதை விட்ட த்ரிஷாவை தூக்குறதுக்கு வேற சான்ஸ் கிடையாது இல்ல. ஏன்டா இவ்வளவு ஈஸியா மெனிபுலேட் ஆறீங்களே, என்ன மானம் கிட்ட கேங்ஸ்டர்ஸ் தான் நீங்களா? இது இப்படி இருக்க அமரனின் டீம் நேபாளுக்கு ட்ரிப் போறாங்க. இப்ப கேட்கலாம், ப்ரோ சக்திவேல் தானே நேபாளுக்கு போறாரு, நீ என்ன அமரனின் டீம் போறாங்க அப்படின்னு சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இந்த அமரனின் டீம் இருக்காங்கல்ல, அவங்க சக்திவேலை கொல்றதுக்கு நேபாள் தான் சிறந்த இடம் அப்படின்னு தீர்மானிச்சிடுறாங்க. ஏன்னா எப்பவுமே குரூப்பா சுத்துற சக்திவேல் நேர்ந்து விட்டு ஆடு மாதிரி, என்னப்பா அமரா என்ன கொல்றேன்னு சொன்னியாமே, சட்டு புட்டுன்னு கொல்லுப்பா, செகண்ட் ஹாஃப்ல சர்வேவா பாட்டெல்லாம் பாட வேண்டியிருக்கு அப்படின்னு ஒத்தையா கிளம்பி போறது சக்திவேல் கேரக்டர் தானே. அதனால அமரனின் டீம் தான் சின்ன கில்லர் டூர் விஷயமா நேபாள் வரைக்கும் போனாங்க. அப்பையோ ஆண்டவா நீ ஏன்பா நேபாள் போன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது ஒண்ணும் இல்ல, மணிதாத்தா கிளம்பி போக சொன்னாரா, செகண்ட் ஹாஃப்ல சர்வைவா பாட்டு பாடணும்ல, அதனால இவரும் கிளம்பி போயிட்டாராம். அங்க போனா சக்தி வேலை போட்டு தள்ளிடுறாங்க. அப்படியே நேபாள் மலை உச்சில இருந்து கீழே விழுறாருங்க. அப்படியே அந்த மர கிளையில எல்லாம் அடிபட்டு ஒரு மர கிளைய புடிச்சு தொங்கி இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு அவரோட வைஃப் கால் பண்றாங்க. மத்தியானத்துக்கு தொட்டுக்கு சட்னி தானே கேட்க, ஆண்டவர் வாரேன்
நோ நோ பிளாக் மாதிரி விவேகம் போயிட்டு இருக்கு நான் தக்லீஃபுக்குள்ள வா. ஓ சாரிங்க நம்ம கதைக்குள்ள சட்டு முட்டு அப்புறம் தானே அஞ்சான் கதைக்கு போக முடியும். பொதுவா ஹீரோ கீழே விழுந்துட்டாருனாலே என்ன ஆகும், அவங்கள ஒரு ட்ரைபல் குரூப்ஸ் எடுத்து வளர்ப்பாங்க. இதுதானே காலாகாலமா தமிழ் சினிமாவில் நடக்குது. ஆனா இங்க எங்க இதெல்லாம் ஆஸ் ஆடியன்ஸா நீங்க கெஸ் பண்ணிடுவீங்களோன்னு மணி தாத்தா ஒரு பிரில்லியன்ட்டான ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாப்ல. பொதுவா தமிழ் சினிமாவில் என்ன நடக்கும், ஒரு ட்ரைபல் குரூப்ஸ் வந்து ஹீரோவை காப்பாத்துவாங்க. ஆனா இங்க நீங்க ஏன்பா என்ன தேடி வரணும், நான் உங்களை தேடி வரேன் அப்படின்னு சக்திவேல் இருந்து போறாப்ல. யோ சக்திவேலு, உனக்கு தான் குண்டடிப்பட்டு இருக்கு, மலையில இருந்து கீழே விழுந்திருக்கியே, எங்கேயா இருந்து போயின்னு இருக்க? ஓ அதுவாப்பா, இந்த மணி தாத்தா தான் சொன்னாரு யாரும் வராத அந்த பனிமலையில பொறி உருண்டை சாப்பிட்டு என்ன காப்பாத்துறதுக்கு ஒரு குரூப் உட்காந்துருப்பாங்கன்னா அவங்கள தேடி போக சொன்னாரு. சரி போங்க. அதெல்லாம் சரிதான், யாரும் வராத மலையில கோவில கட்டி வச்சுன்னு இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. சரி சக்திவேல் மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கட்டும், அது வரைக்கும் இந்த அமரனை பாப்போம். அமரனுக்கு என்னங்க, அமரன் ஒரே ஜாலி தான். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னு டயலாக் எல்லாம் பேசிட்டு போறாரு. எங்க ப்ரோ மும்பையை கண்ட்ரோல் எடுக்கவா, மக்கள்ல போய் த்ரிஷா வீட்டு கதவை தட்டுறான். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். மும்பையில் ஒரு கொம்பையும் கண்ட்ரோல் எடுக்கல, த்ரிஷாவை கண்ட்ரோல் எடுத்துட்டு ஐயா கோவா போயிட்டாரு. கோவாக்கு போய் பிசினஸா வளர்த்தாரா. காலில் வாழணும். என்னதான் இருந்தாலும் அந்த அமரனோட அந்த குட்டி நெஞ்சுக்குள்ள ஆசைன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதனால போய் கேக்குறாங்க, உனக்கு நான் வேணுமா இல்ல சக்திவேல் வேணுமா? உன்னை கேட்டா சக்திவேல் தான் வேணும்னு சொல்லுவேன், அதுதான் தெரியுது இல்ல. அப்புறம் என்ன மைத்துக்கு இங்க வந்து நிக்கிற உட்காந்து அப்படின்னு த்ரிஷா மனதில் தோன்றினாலும் எங்கே இவன் மேல பாஞ்சிருவானோ அப்படின்ற பயத்திலேயே முட்டு கொடுக்குறாங்க. வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. இதுக்கு இடை நடுவுல இந்த பிரேக் விட்ட சக்திவேல் மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு கம்பேக் கொடுக்குறாப்ல. அது சரி சக்திவேல் நீங்க ஏன் செகண்ட் ஹாஃப் பூரா கோணி போய் உடம்புல சுத்தின்னு திரிறீங்க? தம்பி அது கராத்தே ட்ரெஸ்ப்பா, நான் கராத்தே எல்லாம் கத்துக்கிட்டேன்ல, இனிமே அப்படிதான். சரி கம்பேக் கொடுத்த ஆண்டவர் இனியாவது பழி வாங்குவாரு அப்படின்னு பார்த்தா மறுபடி த்ரிஷாவை பார்க்க போறாரு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. யோ நீ இன்னும் இதுல பெரிய லெட் டவுன் என்னன்னா, அந்த வைஃபுக்கு ஞாபகம் எல்லாம் போச்சு அப்படின்னு போய் அவரை கெஞ்சிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுல கமல் சார் நல்லா தான் நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலி அவங்க அதை நினைச்சு எழுதும் போதும் எடுக்கும் போதும் அப்படியே தியேட்டர்ல எல்லாரும் அப்படியே உருகி அழுது கரைஞ்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதுல ஒரு 5% கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம அதுக்கு அடுத்த சீனை எழுதி வச்சிருக்காங்க. இங்க வைஃப்ட்டு அப்படி இது பண்ணிட்டு, உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன், நீ தான் என் உசுறு, ஐயோ என்ன ஒரு தடவை சக்திவேல்னு கூப்பிடேன், வாடா போடான்னு கூப்பிடேன். கட் பண்ணா இந்திராணிட்ட போய் நிப்பாரு. சும்மா நான் நேபாளில் இருக்கிற 2 வருஷமும் பொண்ணை பத்தி நினைச்சேன், உன்னை பத்தி நினைச்சேன்னு சும்மா அள்ளி விட்டுட்டு இப்ப எதுக்கு சார் இந்திராணியை பார்க்க வந்தீங்க? மறக்கல இல்ல, மறக்க முடியாது இல்ல. இருக்கட்டும். இவர் த்ரிஷாவை பார்க்க போன நேரம் த்ரிஷா வீட்டுக்கு வில்லன் கேங் பாம்பு வைக்க த்ரிஷா வீட்டோட செதறிடுறாங்க. அந்த பயம் அப்பவாது என்ன பண்ணிருக்கணும், ஐயோ பாம் அப்படின்னு ஓடி வந்திருக்கணும். ஆனா நான் கத்துக்கிட்ட மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் உடஞ்ச பில்டிங்ல தான் காட்டுவேன் அப்படின்னு த்ரிஷா மேல பாயறதுக்காக தீவிரமா வெறி கொண்டு உள்ள போன பில்டிங் உடஞ்சு சக்திவேல் முதுகு மேலேயே விழுந்துருது. நல்லா முக்குல சிக்குன கரப்பாம்பூச்சி மாதிரி சக்திவேல் கிடக்குறாப்புல. அசோக் செல்வன் வந்து காப்பாத்தினதால போச்சு. பாருங்களேன், அசோக் செல்வனை விட்டுட்டு இந்த படத்துல அசோக் செல்வன் போலீஸா வராப்புல. அவர் எப்படின்னா இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் அழிப்பேன் அப்படின்னா அவங்க ஃபேமிலியாவே காலமா உழைச்சிட்டு வராங்களாம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? இல்ல எனக்கு புரியல, சக்திவேல் கேங்ஸ்டர்ன்றீங்க, ஜெயிலுக்கு போறாப்ல. சரி ஜெயிலுக்குள்ள கஷ்டப்பட்டாரா அப்படின்னா உள்ள போய் சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு. போதாததுக்கு இவனுங்க பிசினஸ் மீட்டிங் பேசுறதுக்கு போர்ட் ரூமே குடுக்குறாங்க ஜெயில. அப்புறம் என்னத்த நீ இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் அழிச்சு? இல்ல எனக்கு புரியலடா, உண்மையாவே புரியல, யார கூட டொமேஞ்சரி ஆடுன்னு இருக்கீங்கன்னு. இப்படி தாங்க பல மணி நேரம் எமன் கூட போராடின பிறகு யாரு படம் பார்த்த நம்ம எல்லாரும் ஆடியன்ஸ் போராடின பிறகு நம்ம சக்திவேல் எல்லாரையுமே பழி வாங்கிட்டு விவசாயம் பாக்குறதுக்காக போறாரு. அங்க போறாங்க ஒரு சாங். எல்லா லேடிஸ் பேரு, தேவயானி, தர்ஷினி, அஞ்சனி, ருவானி, புவானி.
இல்ல இப்ப இந்த கேங்ஸ்டர் வால் என்ன கிழிச்சிட்டேல் இந்த சாங் இல்ல எனக்கு புரியலன்றேன். நான் அந்த இந்தியன் 2 வந்தப்போ கூட அதோட ரோஸ்ட் வீடியோல அந்த ஸ்டோரியை கரெக்ட் பண்ணிருப்பேன். அதை கரெக்ட்னு கூட சொல்ல முடியாது. அந்த ஸ்டோரியை இப்படி எல்லாம் பண்ணியிருந்தா ஒரு வேளை நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் சொல்லியிருப்பேன். ஆனா அந்த தக் லைஃபோட கதை இருக்குதுல அதுல அப்படி கூட ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. எங்க அப்பாவையும் சேர்த்து கவனிச்சுப்பீங்களா? வயசானவர் தானே, எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கொடுங்க, அட்ஜஸ்ட் பாருங்க, நான் எங்க அப்பனை அடிப்பேன் உதைப்பேன். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். 2000 3000 ரூபாய் கொடுக்குறேன். நல்லா திருப்தியா கவனிச்சிக்கணும். உங்க அப்பாவை நீங்க அனுப்பி பாருங்க, அவரே சொல்லுவாரு. உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். மனசு விட்டு பேசு. இப்ப கேட்கலாம், ஓ மணி சாரையே கரெக்ட் பண்ற அளவுக்கு நீ பெரிய புளுத்தியா அப்படின்னு. மணி சாரை கரெக்ட் பண்ற அளவுக்கு நான் புளுத்தியெல்லாம் கிடையாது. பட் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா படம் பார்க்கும் பொழுது அட்லீஸ்ட் மினிமமா கதையில ஒரு ஃப்ளோவாவது இருக்கணும்னு எதிர்பார்ப்போம்ல, அதுவே இல்லன்றேன். கேங்ஸ்டர்ன்றீங்க, அப்படி படத்துல என்ன காட்டிட்டீங்க? கேங்ஸ்டர்னா 4 படி ஏறணும் இறங்கணும், 4 இடத்துக்கு போகணும் வரணும்ன்றாங்க, அதுவா கேங்ஸ்டர்? சரிப்பா, இது மணி சார் படம், கேங்ஸ்டர்ன்றதையே ஒரு புது டைமென்ஷன்ல காட்டுறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் பிசினஸ் பண்றாங்கன்றீங்க. அப்படி என்னத்த பண்ணிட்டாங்க? அப்படி என்னத்தான் பிசினஸ் பண்றாங்க? அவளை ஏங்க ஒரு சீன்ல கூட அந்த அமரன் கேரக்டர் சொல்லுவாரு, இப்ப நம்ம வச்சிருக்க பிசினஸ் அவன் கூட டை அப் பண்ணிக்கிட்டா அவனோட கண்டெக்ட் எல்லாம் நம்ம கண்டெக்டா மாறும், அதுக்கு பிறகு மொத்த பிசினஸையும் நம்ம டேக் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்டுட்டு ஒருவேளை இதெல்லாம் பண்ணி இவங்க எப்படி பெரிய கேங்ஸ்டரா மாறுறாங்க அப்படின்றதான் கதை நினைச்சா அதுவும் கிடையாது. சரி, இவருக்கும் த்ரிஷாவுக்கும் போல இவரோட மனைவி கேரக்டர் இருப்பாங்க ஜீவானு, அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் தான் என்ன? இல்ல எனக்கு புரியலன்றேன். சரிப்பா, மணி சார் தான் லிவிங் டுகெதர் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமால காட்டினாரு, கல்யாணம் கட்டாம புள்ள பெத்துக்கலாம்னு சொன்னாரு, இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நான் அந்த சுகர் டாடி கான்செப்ட் எல்லாம் தப்பு சொல்லலைங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல எல்லாம் தன்னோட மனைவி ஜீவாக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சக்திவேல் கேரக்டர் கவலைப்படுற சீன் இருக்குங்க. அழுவாரு மனுஷன். ஆனா அந்த எமோஷன் எதுவுமே நமக்கு கனெக்ட் ஆகாது. நம்ம மைண்ட் எல்லாம் என்ன ஓடினு இருக்கும்? எங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா, என்ன ஞாபகம் இல்லையா இல்லைன்னொன்னே பிரச்சனை ஒன்றும் இல்லைப்பா 2 வச்சுக்குவோம், அப்படித்தான் எனக்கு தோணுச்சு. ஒரே அந்த அதில் அந்த சீனில் வந்து ஒரு ஆக்சுவலி கமல் சாரும் இவங்களும் ஒரு பீச்சில் ஒரு கான்வர்சேஷன், அதே மாதிரி த்ரிஷாவும் சிம்புவும் பீச்சில் ஒரு கான்வர்சேஷன். 2 பீச்லேயே அலசத்தை தான் கிடைச்சே தவிர இவங்க 2 பேரோட அந்த ஒரு எமோஷனை நமக்கு பாஸ் ஆகவே கிடையாது. இது ஏதோ கமல் சாரும் இவங்களும் ஒரு இது அப்படின்னு அங்கே அது விடிவியை ரீக்ரியேட் பண்ணுறேன்னு அதுன்னு 2ம் பண்ணி பார்த்தாரு. மணி சாராலேயே, அதாவது லவ்வுக்கு பேர் போனவருங்க, அவராலேயே இது என்ன இளவுன்னு அவருக்கே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அசிஸ்டன்ட் டைரக்டரை டைரக்ட் பண்ணுன்ட்டு அவர் வீட்டுக்கு போய் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நீ 2 வருஷம் கழிச்சு உயிரோட வந்த பிறகு கூட த்ரிஷாவை தானே பார்க்க போய் கல்லடி வாங்கினா அப்படின்னு தான் நமக்கு தோணுமே தவிர இதுல எங்க அந்த கேரக்டர் மேல ரெஸ்பெக்ட் வரல. இதுதான் இப்படின்னா இந்த அமரன் கேரக்டர் வேற, இனிமே நான் தான் இங்க ரங்கராய சக்தி வேலைன்னு பில்டப் வேற. யோ, ரங்கராய சக்தி வேலை என்ன பண்ணான்னு தெரியாது, இல்ல நீ வேறையா அப்படின்ற மாதிரி தான் ஆடியன்ஸுக்கு எல்லாம் இருக்கும். இந்த சக்திவேல் கேரக்டர் இருக்குதுல்ல, அவரு 1 வருஷம் ஜெயில இருக்காரு. அந்த கேப்ல தான் இந்த அமரன்ற கேரக்டர் பெரிய ஆள் ஆகுனா. இதெல்லாம் படத்துல சீனா எங்கன்னு கேக்குறேன். இப்ப கொஞ்சம் பேர் முட்டு கொடுக்க வருவாங்க, ப்ரோ இது மணி சார் படம் ப்ரோ, எல்லாமே சீன்ஸா வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஹிடன் டீடைல் இருக்கத்தான் செய்யும், நீங்க தான் புரிஞ்சுக்கணும்னு. சரிப்பா, நான் புரிஞ்சுக்கிறேன். என்னோட புரிதல் எப்படி இருக்குன்னு அந்த படத்துல இவர் அமரனுக்கு தங்கச்சியை தேடி தாரேன்னு தங்கச்சி தேட போன இடத்துல எல்லாம் ஒவ்வொரு இந்திராணியை கூட்டின்னு வந்து ஊருக்கு ஒரு இந்திராணி வச்சிருக்காப்ல. அப்படி நேபாள இருக்க இந்திராணியை பாக்குறதுக்கு தன்னோட வைஃபு கிட்டே போய் சொல்லிட்டு கிளம்பி போகும்போது ஆல்ரெடி இந்திராணி மேல ஆசை வச்சிருந்த அமரன் போட்டு தள்ளிடுறான். இதுதான் என்னோட புரிதல். ஏன்னா ஹிடன் டீடைல் பா, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஃபைனலா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுதுடா, இந்தியன் 2 நல்லா இல்லன்னு சொன்ன இதே வாயால இதுக்கு இந்தியன் 2வே தேவலாம் போலையா அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்காக ஆண்டவர் நடிச்ச படமா தான் இந்த தக் லைஃப் எனக்கு தோணுச்சு. இந்த படத்துக்கு நீங்க தக் லைஃப்னு பேர் வச்சு இது ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்லாம் ப்ரொமோஷன் பண்ணதுக்கு பதிலா நேபாளத்தில் ஒரு நாள் த்ரிஷா மேல பாஞ்சது யாரு, அப்பனா புள்ளையா, மார்ஷல் ஆர்ட்ஸ் தாத்தாவும் 4 நாள் துவைக்காத கோணிப்பையும் எமனோடு விளையாடி இப்படி எதனாவது பேர்ல படத்தை எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும், ஆடியன்ஸுக்கு எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கும். இதுல சின்மை வெர்ஷனா தி வெர்ஷனான்றதான் ஒரு கேரக்டர். இப்ப ஆன்லைன்ல பாக்குறீங்க நிறைய பூமர் அங்கிள்ஸ் வந்து படம் நல்லா இருக்குதுப்பா வேணும்னே நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புறாங்க அப்படின்னு பெய்ட் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. நான் திரும்ப ஒண்ணே தாங்க சொல்லுவேன், படம் நல்லா இல்லனா என்னதான் ஆண்டவரே நடிச்சு ARR மியூசிக் பண்ணி மணி தாத்தாவே. இதுல ARR தான் ரொம்ப பாவம். மணிரத்னம் வந்து கதை சொல்றாரு, இது கேங்ஸ்டர் ஸ்டோரி அதுன்னு. அப்புறம் படத்தை எடுத்து வந்து கொடுக்குறாரு. இந்த கதை சொன்னதுக்கும் படத்தை எடுத்து வந்து கொடுத்ததுக்கும் நடுவில் கேங்ஸ்டர்னு நினைச்சு அவர் வந்து அப்படியெல்லாம் பிஜிஎம் போட்டார். படத்தை பார்த்தா ஏங்க நான் எப்பேற்பட்ட மியூசிக்லாம் போட்டு வச்சிருக்கேன், இது ஏதாவது பண்ணுங்கன்னா அவரே எங்க போடுன்னு அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருங்க. அவருக்கு வந்த கடுப்புல இந்த வச்சுக்கன்னு கடைசியில விவசாயம் பண்றதுக்கு விண்வெளி நாயகமாக போட்டு வச்சிருக்காரு. மணிரத்னம் சார் எத்தனை படம் பார்த்து எத்தனை ஒரு படம் டைரக்ட் பண்ணி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்.
அவரை விட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கமல் சார் வந்து எப்படி இந்த கதையை கொடுத்து வியாபாரம் பண்ண வச்சாங்கன்னு தெரியல. எடுத்திருந்தாலும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நல்ல படம் கொடுக்க அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணுவாங்க. இல்லனா இப்படி ஒன்றும் புரியாத காவியத்தை எடுத்து வைத்து விட்டு நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம தலையில கட்டிடுவாங்க. இல்ல இதுக்கு மேல எவனாவது வந்து ஐயோ ஆத்தா என்னடா மணி தாத்தாவே ரோஸ்ட் போடுறீங்க, நீங்களாம் என்ன அவ்வளவு பெரிய புளுத்தியா அப்படின்னு கேட்டுட்டு வந்தாங்கன்னா கீப் காம் அண்ட் ஜஸ்ட் சே ஐயோ ஆத்தா. மணி சாராவே இருந்தாலும் படம் நல்லா இல்லைன்னா என்ன பண்றது? நல்லா இல்லைன்னா சொல்லணும். ஏன்னா துட்டு கொடுத்துருக்கோம்ல, துட்டு கொடுத்து படம் பார்த்துருக்கோம்ல, என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இப்போதான் இது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் பல சேனல்ல இப்போ எல்லாம் ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு, சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்கோம். வரட்டும். சொன்ன கதையே திருப்பி சொன்னாலும் கொடுத்த காசுக்கு எனக்கு இது பத்தலை. ஏதோ முருகேசன் கிழிச்சது பத்தலை, இன்னும் கிழிங்க சார். எவ்வளவு காசு தெரியுமா? நம்ம ஒரு 3 பேர் படம் பார்க்க போனோம்னா இங்கே வந்து படம் பார்க்க போகிறது, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, அங்கே போய் தியேட்டரில் சும்மாவா பாப்கார்னு ஜூஸு அது இதுன்னு விலையேற்றி வச்சுருப்பாங்க. சரி ஒரு 3 மணி நேரம் உள்ளே உட்காந்துருக்கணுமேனு நம்ம அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போய் வந்தால் இவ்வளவு செலவு பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணி போய் எல்லாம் பார்த்துட்டு வந்தால் நமக்கு அந்த நாளே நாசமான மாதிரி இருக்கும். இப்படி ஒன்று வந்தால் அதுவே ஒரு நல்ல படம், நல்ல சிரிப்பு படமோ இல்லை ஒரு பேய் படமோ ஏதோ ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வந்தால் சந்தோஷமாக இருக்கும். சே இதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருக்கலாமுங்கிற ஒரு ஃபீல் வரும். அதை பற்றி நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். நம்மளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நம்ம காசையும் பிடிக்கி விட்டு அடின்னு அடித்து அனுப்புனா அதுக்கு புளிக்கு புளின்னு இது பத்தாது. இன்னும் நிறைய ரோஸ்ட் வரணும். அது எல்லாத்தையும் நாங்கள் ரியாக்ட் பண்ணணும். நான் எரும முருகேசன் பெருசா எதிர்பார்த்தேன். சும்மா அடி இந்தியனுக்கு விழுந்த மாதிரி, இந்தியன் விழுந்த மாதிரி அடி விழுமுன்னு பார்த்தா கொஞ்சம் அடி கம்மி தான். எனிவேஸ் உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.